So Unit 3 Changes around us. So learning objectives to recognize and enlist a few changes that happen in our day-to-day life, to classify the observed changes as so fast change or slow change, reversible irreversible change, physical and chemical change, desirable undesirable, natural and human made changes. So then, to explain the process of dissolution, to distinguish between a solvent and a solute. So in this lesson இது பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸில் what you observe this pictures, இந்த பிக்சர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சீட் இருக்குது, அண்டு டே, ராக், ஃபஸ்ட்டு வந்து சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் சாப்ளிங், ராக், டே, ரா ஃப்ரூட்ஸ், ஸ்கல்ப்சர், ஃப்ரூட், நைட், இதெல்லாமே இருக்குது இந்த பிக்சர்ஸில். இது எது விச் இஸ் ஒன் ஆஃப் த இனிஷியல் ஸ்டேஜ் அண்டு ஃபைனல் ஸ்டேஜ். இந்த பிக்சர்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களே டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. சம் டிஸ்டன்ட் கேப் இருக்குது ஒரு சில டேபிளர் காலத்தில். பாருங்கள், சீட் இனிஷியல் ஸ்டேஜ் அண்டு சேஞ்சிங் ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சீட் கொடுத்துருக்காங்க, ராக் அண்டு ரா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சிங் ஸ்டேஜ் என்னென்ன சேஞ்சு இருக்குது அப்படின்னா சாப்ளிங் இருக்குது, நைட் இருக்குது. நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்கல்ப்சர் நோட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் எழுதலாம். ஸ்கல்ப்சர்னால் அங்கேயே சிலை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த காமன் இன் ஆல் த எபோவ் பேர்ஸ்? இதில் என்ன காமன் அப்படின்னு சொன்னால் என்ன, இந்த பேரில் என்ன சொல்லலாம்னா தேர் இஸ் எ சேஞ்ச் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் ஸ்டேஜ். These changes are permanent and irreversible அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோமே. ஸோ வாட் இஸ் எ சேஞ்சுனா என்னங்க சார், அது எப்படிங்க சார் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். Everything in this world undergoes changes. So changes occur in position, shape, size, state, color, temperature, composition, etc. So what is the changes? So it is the observable difference between initial state and the final state of any substance. It is called changes. ஓகேங்களா. அதாவது ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, அதாவது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாறிச்சு அப்படின்னா அப்போ ஒரு கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இல்லையா, மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சேஞ்சஸ். ஸோ சேஞ்சஸ் இஸ் த லா ஆஃப் நேச்சர். In our day-to-day life, we see many changes around us. Many changes around us. So, example, weather changes. Periodically சொல்லலாம், daily இருக்கும், seasonally. So, season changes periodically. A paper burns readily while it takes a few days for an iron nail to rust. ஓகேங்களா. அதாவது பேப்பர் எரியிறது வந்து சீக்கிரம் நடக்கும், ஃபியூ மினிட்ஸ்குள்ளே நடக்கும். ஸோ அதே மாதிரி அயன் நெயில் வந்து ரஸ்ட்டாக மாறுறது ஃபியூ டேஸ் எடுத்துக்கும். இட் டேக்ஸ் எ ஃபியூ ஹவர்ஸ் ஃபார் மில்க் டு டேர்ன் இன்டு எ கர்ட். பால் தயிராக மாறுவதற்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். வெஜிடபிள் கெட் சாஃப்டன்ட் இன் எ ஃபியூ மினிட்ஸ் வென் குக்குடு. உணவு சமைக்கும்போது காய்கறிகள் ஒரு சில நிமிடங்கள்லேயே வெந்துடுது. இதெல்லாம் சம் சேஞ்சஸ். இதான் சொல்கிறாங்க, த செட் சேஞ்சஸ் ஆர் அக்கம்பைன்டு பை changes in
properties like shape, color, temperature, position and composition, etc. So some changes can be observed while some other not possible நம்மளால் சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்மளால் பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ இன் திஸ் ஆக்டிவிட்டி வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ப்ளோ ஏர் இன்டு எ பலூன். அதில் பாருங்கள், அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பலூன் ஒன்றில் காற்றை நிரப்பும் போது நிகழ்வது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்னன்னா, ஸோ இஸ் தேர் சேஞ்ச் இன் சைஸ். ஸோ ஏதாவது வடிவத்தில் சைஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா, அளவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். இஸ் தேர் சேஞ்சஸ் இன் ஷேப்பில் மாற்றம் இருக்கா? எஸ். இஸ் தேர் எனி அதர் சேஞ்சஸ், ஏதானும் வேறு ஏதேனும் மாற்றம் இருக்குங்களா? ஸோ த பலூன் பிகம்ஸ் bigger in size, it is straightens up and begins to float in the air அப்படின்னு சொல்லலாம். வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா, அது வந்து ஏரில் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ மாற்றங்களினுடைய வகைகள், கிளாசிஃபிகேஷன். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்சர்வ்டு இன் நேச்சர் that occurs around us. Some changes takes place very quickly while others takes hours, days or even years. Some changes are temporary while some other are permanent. Next, some changes produce new substance while others do not. ஒரு சில நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாகாது. Some changes are natural while others are made by human being. So some changes are desirable to us, but some changes are not desirable. That means undesirable அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சேஞ்சஸ் வச்சுக்கிட்டு தேர் ஆர் கிளாசிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்லோ அண்டு ஃபாஸ்ட்டு. ஸ்லோ அண்டு ஃபாஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு reversible and irreversible changes, physical and chemical changes. Desirable means விரும்பத்தகுந்த, and undesirableனா விரும்பத்தகாத மாற்றங்கள். ஸோ நேச்சுரல் அண்டு மேன்மேட் சேஞ்சஸ். நேச்சுரல்னா இயற்கையான மாற்றம், மேன்மேட்னா மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சாப்டர்ஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட் இதில் ஒன் ஸ்லோ அண்டு ஃபாஸ்ட் சேஞ்சஸ். ஸ்லோ அண்டு ஃபாஸ்ட் சேஞ்சஸ். ஸோ ஆக்டிவிட்டி 2வில் பாருங்கள், சிந்திஸ் பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் த டியூரேஷன் ஃபார் த சேஞ்சஸ் டு டேக்ஸ் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேபி க்ரோத் ஆகுது. ஸோ க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மால், அப்படியே கொஞ்சம் பிக் அளவுக்கு வருது. ஓகேங்களா. இது சடனாக நடக்குமா? சடனாக நடக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பல்பு வந்து பாருங்கள், கீழே ஒரு பல்ப் வந்து க்ளோ ஆகுது. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா பல்பு க்ளோ ஆகும். ஸோ இது எப்படி இருக்கும்? மெதுவாக நடக்குமா? ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ சேஞ்சஸ் அண்ட் சம் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே. அதே மாதிரி சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ சேஞ்சஸ் அப்படின்னா ஸ்லோ சேஞ்சஸ்னால் என்ன சார்? ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த பிக்சர்ஸில் ஆக்டிவிட்டி 2. ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயான், இது வந்து ஒரு சில நாட்கள் ஆகும். பட்டு கிராக்கர்ஸ் வந்து பட்டாசு வெடித்தல், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குங்களா ஸ்லோவாக நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்னிங் ஆஃப் ஏ கிராக்கர்ஸ்
fast change. Glowing of bulb, fast change. Rusting of iron, slow change. Growth of the child, slow change. Growth of the child, slow change அப்படின்னு சொல்லலாம். So what is meant by slow changes? Changes which takes place over a long period of time, hours, days, months, years. இது வேணுமாலும் இருக்கலாம் பாருங்கள். ஸோ க்ரோத்திங் ஆஃப் எ நெயில் அண்டு கேர், இதெல்லாம் ஸ்லோ சேஞ்ச். எக்ஸாம்பிள் சொல்லலாம். சேஞ்சஸ் ஆஃப் சீசன், ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்லோ சேஞ்சுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ வாட் இஸ் எ ஃபாஸ்ட் சேஞ்சஸ்? சேஞ்சஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், seconds or minutes are known as fast change. Example, so bursting of balloon, breaking of glass, bursting of firecrackers, burning of papers. இதெல்லாம் ஃபாஸ்ட் சேஞ்சுக்கு, இதெல்லாம் செகண்ட் ஆர் மினிட்ஸ்லேயே நடந்துடும். நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ரிவர்சிபிள் அண்டு இர்ரிவர்சிபிள். ரிவர்சிபிள்னா மீள் திரும்ப கிடைக்கிறது, மீள் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்சிபிள் சேஞ்சஸ் மீன்ஸ் மீள் மாற்றம். இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னா மீளா மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3 எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பேப்பர்ஸ் எடுத்து அந்த பேப்பரில் நம்ம போட் செய்கிறோம் அல்லது ஏரோப்ளேன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த காகிதத்தை மீண்டும் வெவ்வேறு வடிவங்களில் நம்ம செய்ய பயன்படுத்துகிறோம். இதிலிருந்து உருவங்கள் மாறுபட்டிருந்தாலும் இச்செயல்பாட்டில் நிகழ்வது மீள் மாற்றம் தான். அந்த பேப்பர்ஸ் திரும்ப நமக்கு கிடைக்கிது, அதே அளவுக்கு பேப்பர்ஸ் தான். அதில் ஃப்ளைட் செய்கிறோம், போட் செய்கிறோம். ஸோ சேஞ்சஸ் தான், பேப்பர்ஸ் ஒன்று தான், ஆனால் ஸோ சேஞ்சஸ் வேறு. இது ஈஸியாக இது வந்து ரிவர்சிபிள், திரும்ப நமக்கு அதே பேப்பர் சைஸ் கிடைக்கிது. ஸோ நமக்கு என்ன ஆகுதுங்கன்னா திரும்ப அதே பேப்பர் சைஸ் கிடைக்கிது. ஓகேங்களா? இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர்சிபிள் changes. So what is a reversible changes? Changes which can be reversed to get back the original state. ஓகேங்களா? ஆர் known as reversible change. ரிவர்ஸ் ஆச்சுன்னா reversible change. நம்ம இந்த மாதிரி வயல்வெளியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தொட்டால் சினுங்கி அப்படி தாவரம் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எப்படிங்க, ஃபஸ்ட் அந்த பிளான்ட் நம்ம டச் பண்ணாலோ அல்லது டச் பண்ணால் சுருங்கிரும். அப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். ஓகேங்களா? ரெஸ்பாண்டிங் டு டச், தொடுதலுக்கு துளங்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது அனதர் ஒன் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டு. ஸ்டிச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டு இருக்குது. ரப்பர் பேண்டை நம்ம அப்படியே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறோம், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இதெல்லாம் மீள் மாற்றம், திரும்ப கிடைச்சிடும், அதே ஷேப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் மெல்ட் பண்ணுறோம், மறுபடியும் அந்த ஐஸ் கொண்டு போய் அந்த வாட்டர் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஐஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே இருக்குது. இந்த வாரம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பிளான்ட்டு வந்து இந்த மாதிரி காட்டு சைடில் எல்லாம் நிறைய இருக்குது இந்த பிளான்ட். நெக்ஸ்ட்டு இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லணும். இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், மீளா மாற்றம். ஸோ அது என்ன சார் மீளா மாற்றம் அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் வந்து பேக்ஸ் கேண்டில், பர்னிங் ஆஃப் கேண்டில், அப்புறம் அண்ட் அனதர் ஒன் piercing a balloon with a pin. ஓகே, ஒரு பலூன் இருக்குது, ஒரு குண்டூசி வச்சு குத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ piercing ஆகிரும். அது திரும்ப நமக்கு பலூனாக கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? இது வந்து irreversible changes அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா? அதே மாதிரி பேர்னிங் ஆஃப் ஏ கேண்டில், இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து கேண்டில் வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேண்டில் பேக்ஸ் திரும்ப கேண்டில் வருமா? அதே கேண்டில் வராது. ஸோ இது வந்து irreversible changes. ரெண்டுமே both are irreversible changes. சார் டிஃபைன் irreversible changes எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஸோ changes which cannot be reversed. ரிவர்சிபிள்னா கேன் பி ரிவர்ஸ்டு, cannot be reversed. ஓகேங்களா? ஆர் known as irreversible changes. அதுதான் நம்ம irreversible changesன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லலாம் irreversible changesக்கு. ஓகேங்களா? என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு ஹர்டு, digestion of food, making idli from batter அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மாவிலிருந்து இட்லி தயாரித்தல், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு உணவு செரித்தல், சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு ஹர்டு பால் தயிராக மாறுது. இதெல்லாம் நம்ம வந்து irreversible சேஞ்சஸ்க்கு சொல்லலாம். ஓகேங்களா? Next topic, physical and chemical changes. Activity 5 பாருங்க. In this activity 5, take an apple and cut it into 2 halves. Cut 1 half into pieces and share it with your friends. உங்களுடைய கட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ is there any changes in the composition of the apple while cutting? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னா இல்லை, காம்போசிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஒன்லி தி ஷேப் அண்ட் சைஸ் ஹேவ் சேஞ்ச்டு. திஸ் கேன் பி கால்டு எ பிசிக்கல் சேஞ்ச். லீவ் தி அதர் ஹாஃப் ஆன் த டேபிள் ஃபார் சம் டைம். ஒரு ஹாஃப் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொரு ஹாஃப் அப்படியே டேபிளில் இருக்குது. யூ கேன் see brown patches formed on the cut surface of the apple because the reaction between some substance in the apple and the air around it. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் அந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. திஸ் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் எ பிசிக்கல் சேஞ்ச்? Physical change are the temporary changes in which there is a change in the physical appearance of the substance. Physical change are the temporary change. ஓகேங்களா? டெம்பரரி தான். ஸோ in which there is changes is the physical appearance of the substance but not its chemical composition. Here no new substance is formed. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து மெல்டிங் ஆஃப் ஐஸ், தி சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர், ஸ்டிச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், நிறைய சொல்லலாம். அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஃபிசிக்கல் சேஞ்ச் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டரில் நமக்கு தெரியும், already know that water exists in 3 states, solid, liquid and gas. சேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் ஐஸ் சாலிடில் இருக்குது, ஐஸ் சாலிட். செகண்ட் ஒன் வாட்டர் லிக்யூட். ஓகேங்களா? தேர்ட் ஒன் ஸ்டீம். அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டீம் ஆர் கேஸ். இது வந்து கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஐஸ், வாட்டர், ஸ்டீம். எப்படிங்க சார் ஐஸ் வாட்டராக ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் ஆகும்? ஹீட் பண்ணால் மறுபடியும் ஹீட் பண்ணால் அது வேப்பராக மாறும். அந்த வேப்பரை கூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிவர்சிபிள் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூல் பண்ணணும் அப்படின்னா அது திரும்ப நமக்கு வந்து லிக்விடாக கிடைக்கும். அந்த லிக்விடை கூலிங் பண்ணால் நமக்கு மறுபடியும் ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் டேக்ஸ் பிளேஸ் எய்தர் பை ஹீட்டிங் ஆர் கூலிங். ஏதாவது ஒன்று செஞ்சு அப்படின்னா தான் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ
இதுக்கு இந்த சேஞ்சஸ் கீழே கொடுத்துருக்காங்க டேபிளர் காலத்தில் பாருங்கள். ஐஸ் இன்ட்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங், அந்த ப்ராசஸ்க்கு நம்ம மெல்ட்டிங் சொல்கிறோம். வாட்டர் இன்ட்டு ஸ்டீம் ஆன் ஹீட்டிங், அந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக மாற்றுறோம் ஹீட் பண்ணணும், அதுக்கு பேர் வேப்ரிசேஷன், ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டீம் இன்ட்டு வாட்டர் ஆன் கூலிங், கண்டென்சேஷன். எப்பயுமே ஒரு நீராவியை நம்ம நீராக மாற்றுறதுக்கு ப்ராசஸுக்கு கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் மீன்ஸ் ஆவி சுருங்கி நீர்மமாதல் அப்படின்னு மீனிங். வாட்டர் இன்ட்டு ஐஸ் ஆன் கூலிங், அந்த வாட்டர் திரும்ப நமக்கு ஐஸை நம்ம கூல் பண்ணும்போது ஐஸாக கிடைக்கிது, மாற்றுறோம். ஸோ இதுக்கு பேர் ஃப்ரீசிங், உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, சப்ளிமேஷன். தி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால்டு சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் கேம்பர், கற்பூரம் சொல்லலாம். அது வந்து உருகாது, பற்ற வச்சு எரியும் போது அது நேரடியாக வாயு நிலைக்கு போகுது. ஒரு சாலிட் டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த ப்ராசஸ் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் மீன்ஸ் பதங்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ளிமேஷன் மீன்ஸ் பதங்கமாதல். அண்ட் லெட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர் பிசிக்கல் சேஞ்ச். இன்னொரு பிசிக்கல் சேஞ்சஸ் கூட இருக்குது. டிசொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ் தான். டிசொல்யூஷன் இது நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சிபிள் அண்டு இரிவர்சிபிள் சேஞ்சஸ், பிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸில் பிசிக்கல் சேஞ்சஸ் பற்றி பார்த்துருக்கோம். கெமிக்கல் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.